டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ஆழக்கு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, ஆனால் நான் 6 டம்ளராக ஊற்றிருக்கேன் பொங்கல்ன்றதுனால. அதில் உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு தேவையான அளவுக்கு. கல் உப்பு போட்டாச்சு. கல்லுப்பு, அரிசி, பச்சரிசி, கல்லுப்பு, 200 கிராம் சிறுபருப்பு நல்லா அலசி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி அதுக்கு பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நான் 1/2 கிலோ அரிசின்றதுனால ஒரு 6 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். கேஸை பற்ற வச்சுக்கலாம். குக்கர் போட்டு மூடிடலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேவையானது இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, முந்திரி, நெய், தாளிப்பு போடலாம் வாங்க. பொங்கல் இப்போ ரெடி ஆக போகுது. ஊற்றிக்கலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு. நெய் ஊற்றிக்கலாம். நான் 100 கிராம் நெய் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் நெய் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, முந்திரி, இஞ்சி, சீரகம், மிளகு போட்டு தாளிச்சிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். இஞ்சி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், முந்திரிலாம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். முந்திரி, இஞ்சி, நெய், மிளகுலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும்னு பொங்கல் மிளகு போட்டுக்கலாம். பெருங்காயம் தூவிக்கலாம். பொங்கல் சாப்பிட்டோம்னா ஜீரணம் ஆகிடுங்க. அப்போ தான் நம்ம எல்ஜி பெருங்காயம் போட்டோம்னா நல்லா பொரிஞ்சிச்சுங்க. ஊற்றிக்கலாம்.
நல்லா கலரி விட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு மிளகு பொங்கல். வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.